இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குதுங்க. அதனால ஒரு கீரை வடை செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருளுங்க, கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு ஊற வச்சுட்டோங்க. அதை எடுத்து போட்டேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு வச்சுங்க. அடுத்தது அதுக்கு தேவையான பொருள், அரைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு நம்ம இதில் போட்டு அரைக்கணுங்க. இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து இது நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயத்துக்கு கீரைக்கு எல்லாம் சேர்த்தாப்புல நான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை எல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிடலாங்க. நல்லா அழுத்தி பிசையணுங்க. இந்த மாதிரி கெட்டியாக பிசையணுங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கு பாருங்க, நல்ல மாவு. அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு. இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க வடையா, சரிங்களா? நடுவில் ஒரு ஓட்டை போட்டுங்க. அப்படியே கையில் எடுத்துங்க, நிதானமாக போடுங்க. இப்போ கீரை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க, கோல்டன் கலரில் எப்படி இருக்கு பாருங்க. உள்ளே உடச்சி காமிக்கிறேன் நான். பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மழைக்கு சில்லுன்னு பெங்களூர்லேயும் மழை, சென்னையிலையும் மழை, சட்னி தொட்டு சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டிங்கன்னா போதுங்க, ஃபில் ஆகிடும். நல்லா இருக்குங்க வாய்க்கு உணர்த்தியா. வணக்கம்.